வணக்கம். செல்வகுமாரின் உலக தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 4 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. முதல்ல அமெரிக்காவை பார்ப்போம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வலுவான மழைப்பொழிவை அமெரிக்காவில் கொடுத்து வருகிறது என்று ஏற்கனவே சொன்னோம். மெல்ல நகரும் நிகழ்வாக சில வலுத்த மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அமெரிக்காவின் கடலோர மாகாணங்களை நெருங்கி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது வளிமண்டல சுழற்சி அப்படியே தீவிர மழைப்பொழிவை இடிமின்னலுடன் கொடுத்து வருகிறது. இந்த அமைப்பு தற்பொழுது ஜார்ஜியா மாகாணத்திற்கும் அலபாமா மாகாணத்திற்கும், அதாவது அலபாமா மாகாணத்தை விட்டு ஜார்ஜியா மற்றும் புளோரிடா மாகாணத்தை நெருங்க போகுது. கரோலினா, சவுத் கரோலினா, நார்த் கரோலினா மற்றும் அப்படியே வெர்ஜீனியா, மேற்கு வெர்ஜீனியா, அப்படியே பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியா வரைக்கும், நியூயார்க் மாகாணம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகுது. கொடுத்துட்டு இருக்கு ஏற்கனவே. மேலும் இந்த மாகாணத்தில் லெபனான், அப்படியே பார்த்தீங்கன்னா நியூயார்க், அட்லாண்டிக் சிட்டி, வெர்ஜீனியா பீச் மற்றும் வாஷிங்டன் டிசி எல்லாமே நல்ல மழைப்பொழிவை, புளோரிடா மாகாணத்துக்கு கடும் இடிமின்னல் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இப்போது ஜார்ஜியாவுக்கும் புளோரிடா மாகாணத்தில் வடக்கு பகுதியில் கொடுத்து கொண்டிருக்கூடிய இடிமின்னல் இப்பொழுது மத்திய பகுதிக்கும் தெற்கு பகுதிக்கும் வரப்போகுது. ஆக மேலும் ஒரு நிகழ்வும் உருவாகியிருக்கு இப்போது அமெரிக்காவோட கனடா எல்லையோர பகுதிகளில். இந்த நிகழ்வு அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்குவதற்கு இன்னும் 2 நாள் ஆகிடும். இப்போ 4ஆம் தேதி மழைப்பொழிவு 5ஆம் தேதி கொடுத்து, 6ஆம் தேதி தீவிரமான மழைப்பொழிவை கொடுத்து, 7ஆம் தேதி தான் இது அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கும். இதனிடையே 7ஆம் தேதி புதிய நிகழ்வும் வடக்கிலிருந்து வரப்போகிறது. அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா அது டெக்சாஸ் மாகாணம், அதனை ஒட்டிய கொலரோடோ மாகாணத்துக்கெல்லாம், நியூ மெக்சிகோ மாகாணம், இந்த மாகாணத்துக்கெல்லாம் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு, அதுவும் அப்படியே மிசௌரி மற்றும் லூசியானா, மிசிசிப்பி, அலபாமா மாகாணங்களுக்கு, குறிப்பாக நியூ ஆர்லைன்ஸ் பகுதி, நியூ ஆர்லைன்ஸ் மற்றும் ஹூஸ்டன் பகுதிக்கெல்லாம் கனமழை பொழிவை கொடுக்க போது 6-7 தேதிகளில் கடும் இடிமின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நியூ மெக்சிகோ மற்றும் டெக்சாஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா ஒக்லஹாமா, இந்த மாகாணத்துக்கெல்லாம், ஹூஸ்டன் பகுதி பெரும்பாலும் மாநகரம் ஹூஸ்டன் மாகாணம், நியூ ஆர்லைன்ஸ் மாநகர பகுதிக்கும் கொடுக்க போகிறது கனமழைப்பொழிவை. இது 6-7 தேதிகளில் மிக கனமழைப்பொழிவை, நீடித்து நின்ற மழைப்பொழிவை இந்த ஹூஸ்டன் மற்றும் நியூ ஆர்லைன்ஸ் பகுதிகளுக்கு கொடுத்து, ஜாக்சன் பகுதிக்கும் மிசிசிப்பி மாகாணத்தினோட பல்வேறு பகுதிகள் கொடுத்து, இறுதியில் சவுத் கரோலினா மற்றும் ஜார்ஜியா மற்றும் புளோரிடா மாகாணத்துக்கு கொடுத்து 11ஆம் தேதி 12ஆம் தேதி வாக்கில் அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கும். இது அப்படியே அது இறங்கி 12ஆம் தேதி இறங்கணும்னா அடுத்த நிகழ்வு கனடாவிலேருந்து வந்துடும். 13-14 மீண்டும் அடுத்த நிகழ்வு வந்து 14-15 வந்து மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கி, இப்படியே 10 நாட்களுக்கு குறைந்தபட்சம் 2 வாரம் 2 கண்டிப்பாக இருக்கும். இப்படி நிகழ்வுகள் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்தது தென் அமெரிக்கா பற்றி நீங்கள் கேட்க வேண்டாம். தென் அமெரிக்கா கண்டம் முழுவதுமே மழை தான். தென் அமெரிக்கா கண்டத்தில் சிலியிலெல்லாம் நிலநடுக்கம் வேற ஏற்படுது. நிலநடுக்கத்துக்கு இடையே கனமழை பொழிவும் கொடுக்கிறது. காற்றழுத்த தாழ்வு நிலை பருவம் முடிந்தும் குளிர்கால மழை பொழிவாக தொடர்கிறது. தெற்கு தென் அமெரிக்க நாடோட தெற்கு பகுதியில், வடக்கு தென் அமெரிக்க நாடுகளில் வடக்கு பகுதியில் கொலம்பியா, ஈக்குவடார் போன்ற பகுதிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, பெரு போன்ற பகுதிகளெல்லாம் கனமழை, அதாவது வெனிசுலா இதெல்லாமே, பொலிவியா, இங்கே எல்லாமே நல்ல மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. இதெல்லாம் தொடங்கிய நாளே பல நாட்கள் ஆகுது. தொடர்ந்து இடிமின்னல் மழைப்பொழிவு ஒதுக்கி கொடுத்தாலும் இடியும் மின்னலும் சற்று அதிகமாகவே இருக்குது. 3 கடலிலிருந்தும் காற்று குவிதல் காரணமாக வெப்ப குளிர்காற்று இணைவு என்பது, பசிபிக் பெருங்கடலிருந்து குளிர்காற்று வந்தாலும் வெப்பக்காற்று அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து ரெண்டும் இடிமழைப்பொழிவு மின்தூண்டலுக்கு தொடர்ந்து சாதகம் இருந்து நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள். ஆப்பிரிக்கா நாடுகளில் ஏற்கனவே மழைப்பொழிவு மத்திய ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்காவில் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. பெரிய அளவிலே கொட்டி திருத்து வெள்ளப்பெருக்கு எதுவும் ஏற்படுத்தலைன்னா கூட
இதமான வெப்பம் சீரான மழைப்பொழிவு கொடுத்து வருகிற நிலையில் 6-7 தேதியில் கொஞ்சம் இன்னும் தீவிரமடையும். மத்திய ஆப்பிரிக்கா பகுதியில் தான் மழை, பெருசாக வடக்கும் இல்லை தெற்கும் இல்லை. அதாவது உகாண்டா, கென்யா, டான்சானியா, சோமாலியா, எத்தியோப்பியாவோட தெற்கு, சவுத் சூடான் மற்றும் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் மற்றும் காங்கோ, இந்த பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. அதே போல் காங்கோ சுற்றுவட்டார எல்லா நாடுகளுக்கு தான் கொஞ்சம் அதிகமான மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. ஜாம்பியா, மொசாம்பிக் பகுதியிலெல்லாம் பருவமழை முடிவடைந்தும் பருவமழை லேசாக தொடர்ந்து கொண்டிருக்கு. அதே போல் மடகாஸ்கர், அதே போல் மொரிஷியஸ், ரியூனியன் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. அதாவது குளிர்கால மழைப்பொழிவாக தெற்கையும் கோடை மழைப்பொழிவாக வடக்கையும் மத்திய ஆப்பிரிக்க பகுதிகளில் மழைக்காலமும் தொடங்கியிருக்கு. பொதுவாக ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் 2 கோடைக்காலம் 2 மழைக்காலம் வரும். இந்தியாவிலையும் அப்படித்தான். ஆகஸ்ட் மாதம் ஒரு கோடைக்காலம் வரும், ஆகஸ்ட் செப்டம்பரில். ஆனால் தென்மேற்கு பருவமழை காலம் என்பதனால கோடை தெரியாது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பெய்து சாரலாக தமிழ்நாட்டுக்குள் வரும். எதிர்ந்த வெப்பநிலை இருக்கிறதுனால கோடை தெரியாது. ஆனால் அதை தொடர்ந்து மழைக்காலம் வரும். அதே போல் தான் கோடையில் ஒரு அது வடகிழக்கு பருவமழையாகவும் தென்மேற்கு பருவமழையாகவும் இந்தியாவில் 2 பருவமழை பெய்யுது. அது தமிழ்நாட்டுக்கு தென்மேற்கு பருவமழை மறைவாக அமைந்து விடுகிறது, மேற்கு தொடர்ச்சி மலை. அதே போல் இல்லாமல் ஆப்பிரிக்க பகுதிகளுக்கு 2 பருவமழை காலம் 2 கோடை காலம் இருக்கும். அதன்படி இந்த ஆண்டு மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவை ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் கொடுக்க போகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பெரிதாக மழைப்பொழிவு இப்பொழுதைக்கு கொடுப்பதற்கான வலுவான நிகழ்வு இல்லாவிட்டாலும் வடக்கு பகுதியில் ஒரு அளவான மழைப்பொழிவை மிதமான மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. தொடர்ந்து இந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட கிழக்கு பகுதியில் கொஞ்சம் தீவிரமடையின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 18ஆம் தேதிக்கு மேலே 18-19 தேதியில் இருந்தாலும் எதையும் பாதிக்கிற மழை இல்லை. இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், மியான்மர் போன்ற நாடுகளுக்கு வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு கோடை மழைப்பிடிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். கடும் வெயில் இருக்கும், திடீர்னு மேகமூட்டங்கள் வரும், திடீர்னு இடிமழை பொழிவு கொடுத்து விட்டு விலகி செல்லும். இப்படி நாளொன்றுக்கு ஒரு முறை மழை, அப்புறம் இதனால் வெயில். பெரும்பாலும் இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் இடிமழை பொழிவு தெற்காசிய தென்கிழக்காசிய நாடுகளில் இருக்குது. சிங்கப்பூர்லாம் நல்ல ஒரு வெயில் அடிச்சிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும். இந்த ஆண்டு கோடை மழை சராசரி கூடுதல் இருக்குது. அதே போல் பருவமழையும் அப்படித்தான் இருக்குது. பொதுவாக 2025 மழைப்பொழிவில் பற்றாக்குறை இருக்காது. மழைப்பொழிவில் நிறைய மழைப்பொழிவுகள் ஆசிய நாடுகளுக்கு கொடுக்க இருக்கிறது. அதே போல் இந்திய தீபகற்பத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. உயரழுத்தமே இருந்தாலும் அதுவும் மழைப்பொழிவிற்கு சாதகமாக அமையுது. பசிபிக் பெருங்கடலுடைய உயரழுத்தம் கூட மழைப்பொழிவிற்கு சாதகமாக அமையுது. அதே போல் தான் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய உயரழுத்தம் கூட தாழ்வழுத்தம் இல்லைன்னா கூட உயரழுத்தமும் மழைப்பொழிவிற்கு சாதகமாக அமைய போகுது. இப்படி மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டிருக்கும். மேற்கத்திய இடையூறை பொறுத்த வரைக்கும் இமயமலையோட வடக்கு பகுதிக்கு சீன பகுதிக்கு பயணிக்கிற காரணத்தினால பாகிஸ்தான் எல்லையோர இந்திய மாநிலங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் கடும் வெயில் வாட்டும். இதனிடையே வெப்பச்சலன இடிமழை பொழிவும் வெயிலுக்கு பிறகு கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து அப்டேட்ஸ் இணைந்திருங்கள். நன்றி.